நெருப்பு தானே இருந்தது. ஹேமா மிதிச்சது அது பூவா மாறிடுச்சு. சாமி எப்படியாச்சும் எங்க அப்பா கால் சுடுது, கால் சுடுது. ஐயோ சுடுதே. கால் எனக்கு சுடவே இல்ல. இந்த நெருப்பு என் காலை சுடவே இல்ல. என்னது இது? அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம்னு பால் எடுத்து ஊத்துனா பணமா வந்து விழுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாக்காத நெருப்பா, நாங்க பாக்காத தீயா? பாத்துங்க, என்னால முடியல, என்னால சுடு தாங்க முடியல. சீக்கிரம் வந்து எனக்கு காப்பு கட்டி மஞ்சள் துணி உடுத்திருக்கவங்க ரெடியா இருங்க தீ மிதிக்கிறதுக்கு. தீ மிதிக்க போறவங்க மட்டும் இந்த பக்கமா நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் அந்த பக்கமா போய் நில்லுங்க. கூட்டம் சேராதீங்க. சின்ன பசங்களா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மிதிச்சுட்டு போங்க. லைன்ல வந்து நின்னுக்கோங்க. அம்மா இந்த தீய பாரு எப்படி கொழுந்து விட்டு எரியுது. இதுல நடக்கணும்னு நினைச்சாலே எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நம்மளுக்கு எந்த வேண்டுதலும் இல்லல்ல. இல்ல நம்மளும் தீ மிதிக்கணும்னு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருக்கியா? அடியாண்டி நீ வேற. நம்மளே கோயில் அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். நம்ம எதுக்காக தீ மிதிக்க போறோம்? நம்மளுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? நான் அந்த மாதிரி ஒரு வேண்டுதலும் வைக்கல. சும்மா இங்க நின்னுக்கிட்டே தீ மிதிக்கிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா போகும்போது அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு போலாம். பசங்களா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் வந்து வரிசையில நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே தீ மிதிச்சுட்டு போங்க. அங்க நிறைய பேர் நிக்கறாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாம். இவங்களாச்சும் நம்மளுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். அக்கா அக்கா என்னோட பேரு மலரு. இருந்துட்டு போ. உன் பேர் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லக்கா நான் இந்த ஏரியால தான் இருக்கறேன். எங்க அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிர் பழப்பாருன்னு டாக்டருங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால உங்களால முடிஞ்ச பண உதவி எனக்கு பண்ணுங்கக்கா. இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதுன்னு நினைச்சுக்காத. எங்களுக்கும் தான் கஷ்டம் இருக்குது. என் கஷ்டத்துக்கு முன்னாடி உன் கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் கஷ்டம் எல்லாம் சொல்லட்டுமா? நானு வரப்போற பர்த்டேக்கு இப்பத்துல இருந்தே காசு சேர்த்தாதான் என்னோட பர்த்டே அன்னைக்கு பார்பி கேக்க வெட்ட முடியும். பார்பி டிரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்க முடியும். நாங்க இப்ப இருக்கிறது சின்ன வீடு. அதை இடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டணும். அது மட்டும் இல்லாம நான் பொண்ணா பிறந்துட்டேன். நிறைய நகை சேர்த்தாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும். எங்க அப்பாவுடைய பைக்கை வித்துட்டு பெரிய ஏசி காரா வாங்கணும். எங்களுக்கும் தான் இவ்வளவு கஷ்டம் இருக்குது. அதுக்காக எங்களோட தேவைக்காக எல்லார்கிட்டயும் பணமா கேட்டுட்டு இருக்க முடியும் உன்ன மாதிரி? அதனால என்கிட்ட எல்லாம் பணம் கேட்காத. போ போ, வேற யார்கிட்டயாச்சும் பார்த்து கேளு போ. சரி, இவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணல. வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலாம். தீ மிதிக்க போற குழந்தைங்களா நல்லா அம்மனா மனசார வேண்டிக்கோங்க. நீங்க பக்தியோட தீ மிதிச்சாதான் இந்த நெருப்பு உங்களை சுடாது. அப்பதான் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். ஒவ்வொருத்தரா வேண்டிக்கிட்டே இது வரைக்கும் பாத்தீங்களா பால் குடம், இதை எடுத்துக்கிட்டே தீ மிதிச்சுட்டு வரணும். தீ ஃபுல்லா மிதிச்சு முடிச்சதும் இந்த குடத்துல இருக்கிற பாலை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். சரியா? எல்லாரும் தயாரா இருங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த அக்கா கிட்ட கேட்டு பார்க்கலாம். நாளைக்குள்ள ஹாஸ்பிடல்ல பணம் கட்டணும். இல்லனா எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற அக்காங்க தவிர மத்தவங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்டுட்டோம். யாருமே நம்மளுக்கு உதவி பண்ணல. பேசாம இந்த அக்கா கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். அக்கா என் பேரு மலரு. எங்க அப்பா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த ஆபரேஷன் மட்டும் பண்ணலனா அவர் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாச்சும் பார்த்து எனக்கு உதவி பண்ணுங்கக்கா. எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும். ப்ளீஸ்க்கா. இங்க இருக்கிற யாருமே எனக்கு உதவி பண்ணல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. சிச்சோ, உன் கதையை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்கிட்ட உண்டியல்ல கொஞ்சம் காசு இருக்குது. ஆனா அந்த காசு நீ கேக்குற மாதிரி ஆபரேஷனுக்கு பத்துமான்னு தெரியல. நான் உனக்காக இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கேன். அந்த அம்மன் நிச்சயமா கண்ணு திறப்பா. உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்க்கா. அச்சச்சோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீ மிதிக்க போறதா சொன்னாங்க. அதை கேட்டு நம்மளும் ஆசைப்பட்டு வந்துட்டோம். இங்க தீ திகி திகின்னு எரியறத பார்த்தா எனக்கே ரொம்ப பரபரப்பரன்னு அடிச்சுக்குது. இதுல எப்படி நம்ம நடக்க போறோம்னு நினைச்சாலே எனக்கு திகி திகி திகின்னு பயமா இருக்குது. இந்த பயத்துல நம்ம என்ன வேண்டுதல் வேண்டிக்கிறதுனே தெரியல. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கலாம்? ஏண்டி அனுஷ்கா, அங்க நின்னு என்னடி யோசிச்சிட்டு இருக்க? அது இல்லம்மா, கஷ்டப்பட்டு தீ மிதிக்கிறேன்ல, அதான் என்ன வேண்டுதல் வேண்டிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். எனக்கு யோசனை வந்துருச்சு. நானு பரீட்சை எழுதாமலே பரீட்சையில பாஸ் ஆகணும்னு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்க போறேன். அனுஷ்கா என்னப்பா சொல்ற? பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்ணணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்க போறியா? இவ்வளவு நாள் உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன். எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லையே. எனக்கு நீ நல்ல ஐடியா எடுத்து கொடுத்திருக்க. நானும் அதையே வேண்டிக்க போறேன். அடிப்பொடி பைத்தியக்காரி.
பைத்தியக்காரி, பரீட்சையில பாஸ் ஆவறதுக்கு எல்லாமா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன IAS எக்ஸாம் எழுத போறியா, இல்ல IPS எக்ஸாம் எழுத போறியா, இல்ல நீட் எக்ஸாம் தான் எழுத போறியா? நீ படிக்கிறது வெறும் 5ஆம் கிளாஸ் தானே, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் சொல்ற மாதிரி நீ வேண்டிக்கோ. இங்க பாரு, இப்ப உங்க அப்பா MLA-வா இருக்கிறாரு. அவர் மட்டும் எப்படியாச்சும் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா நீ படிக்கிற ஸ்கூலையே நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அது நம்ம ஸ்கூல்ல நம்ம டீச்சர்ஸ், நம்ம என்ன மார்க் சொல்றோமோ அததான் உனக்கு போட போறாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸ் என்ன, உனக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நீ பாஸ். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போற. அதுக்காக சீக்கிரம் உங்க அப்பா மினிஸ்டர் ஆகணும்னு வேண்டிக்கொடி. அப்பதான் லட்சத்துல சம்பாதிக்கிற நம்ம அப்பா கோடியில சம்பாதிப்பாரு. நான் சொல்றது புரியுதுல உனக்கு? புரியுதுமா புரியுதுமா, நீ சொன்ன மாதிரியே நான் வேண்டிக்கிறேன். அப்பா மினிஸ்டர் ஆகணும், அந்த ஸ்கூல்ல நம்ம விலை கொடுத்து வாங்கணும், அதுக்கப்புறம் அப்பா கோடி கோடியா சம்பாதிக்கணும். இதானே வேண்டிக்கணும். நீ சொன்னதை அப்படியே வேண்டிக்கிட்டே தீ மிதிக்கிறேன். தீ மிதிக்கிறதுனா சும்மாவா, எவ்வளவு கஷ்டம். அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம வேண்டிக்கணும். அம்மா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீ மிதிக்கிறாங்கம்மா, எனக்கும் அவங்க கூட சேர்ந்துகிட்டே தீ மிதிக்கணும்னு ஆசையா இருக்குமா. ஆயிஷா, அந்த மாதிரி திடுதிப்புலாம் தீ மிதிக்க முடியாதுடி. சாமிக்கு விரதம் இருந்து கையில காப்பு கட்டி அதுக்கப்புறம் தான் தீ மிதிக்கணும். நீ இப்ப திடுதிப்புன்னு தீ மிதிச்சா தெய்வ குத்தம் ஆயிடும்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீ மிதிக்கிறாங்கன்னா அவங்க விரதம் இருந்திருக்காங்க, கையில காப்பு கட்டி இருக்காங்க, மஞ்சள் துணி எல்லாம் உடுத்தி இருக்காங்க. நீ அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணியா? நீ எதுவுமே பண்ணாம திடுதிப்புன்னு தீ மிதிக்கணும்னு சொல்ற? அம்மா, என் தங்கச்சிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவ என்னதான் படிச்சிருந்தாலும் வீட்டு வேலை அத்தனையும் செய்யறவளா இருந்தாலும் ஒரு குண்டுமணி தங்கம் இல்லன்ற காரணத்துக்காக வர மாப்பிள்ளை எல்லாம் அவளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காணம் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது. என் தங்கச்சியோட ஜாதகம் பார்த்த ஜோஷரி இந்த வருஷத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணலனா அப்புறம் எப்பவுமே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதுக்காக தான் உன் சன்னதியில வந்து என்னுடைய குறையெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இங்க இருக்கிற யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்னு வந்திருக்கிறேன். நீதாமா எங்களுக்கு உதவி செய்யணும். இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க கிட்டயாச்சும் நம்ம தாலி வாங்கறதுக்காக மடிப்பிச்சு கேட்கலாம். நம்ம பொண்ணு கிட்ட அவசரப்பட்டு நம்மளுடைய வீட்டுக்காரரு MLA-ல இருந்து மினிஸ்டர் ஆகணும்னு வேண்டிக்க சொன்னேன். பேசாம சீஃப் மினிஸ்டராவோ இல்ல பிரைம் மினிஸ்டராவோ ஆகணும்னு வேண்டிக்க சொல்லி இருந்திருக்கலாம். அம்மா அம்மா, என்னம்மா? நானே என் பொண்ணு அனுஷ்கா எப்ப தீ மிதிக்க போறா, என் புருஷன் எப்ப மினிஸ்டர் ஆக போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி குறுக்க வந்து மறைச்சிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலாமா, அவளுக்கு தாலி வாங்கறதுக்காக எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. அதெல்லாம் என்னால முடியாது. இப்ப நான் உதவி செய்யற மூட்லயும் இல்ல. முதல்ல என் பொண்ணு தீ மிதிச்சு என்னுடைய வீட்டுக்காரரு மினிஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து கட்சி ஆபீஸ்ல பாரு. அப்ப வேணும்னா முடிஞ்ச ஏதாச்சும் பண்ண சொல்றேன். முதல்ல தள்ளுமா இங்க இருந்து. எனக்கு என் பொண்ணு கரெக்டா தீ மிதிப்பாளா இல்ல பயந்துகிட்டு பாதியில திரும்ப ஓடிடுவாளான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்கிற MLA பதவியும் போயிடுச்சுன்னா நீ அது கொடுப்ப. போமா முதல்ல இங்க இருந்து. அவங்கதான் பாக்குறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் உங்க மாதிரி தெரிஞ்சது. அவங்களே நம்மளுக்கு உதவி பண்ணல. சரி, இவங்க கிட்டயாச்சும் கேட்டு பாக்கலாம். அம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தாலி வாங்கணும், உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்கம்மா. ஒரு கோயிலுக்கு வந்து நிம்மதியா அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு போலான்னு பார்த்தா இப்பதான் நொய் நொய் நொயின்னு கோயிலுக்கு வெளியேதான் இந்த பிச்சைக்கார தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா கோயிலுக்குள்ள கூடமா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. போமா, காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, கிளம்பு கிளம்பு. இங்க பாருங்க சாராமா, உங்களால அவங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக எதுக்கு இப்படி அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். புண்படுத்துறது பண்படுத்துறதுலாம் எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை நீங்க பாருங்க. பெரியவங்க பணம் இருக்கிறவங்க தான் இப்படி ஈவியா இருக்கும் இல்லாம நம்மள துரத்துறாங்க. சரி, இங்க இருக்கிற சின்ன பசங்களையாச்சும் நம்ம கேட்டு பாக்கலாம். பாப்பா, ஒரு சின்ன உதவி. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நகை இல்லன்ற காரணத்துக்காக யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உன்னால முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுமா. அச்சச்சோ, உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா எனக்கு கஷ்டமா இருக்குது. சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த தீமிதி விழா முடிஞ்சதும் என்னால என்ன உதவி செய்ய முடியும்னு பாக்குறேன். என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேன். அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நம்ம எது வேணாலும் கண்டிப்பா கொடுக்கும். அதனால உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு சீக்கிரமா நகை சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி ஏழை பாளையங்களுக்கு உதவி செய்யணும்னு வேண்டிக்கலான்னு வந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்காக உங்க தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி பாப்பா, உன் மனசு யாருக்கும் வராது. ஆமா, நீ வேண்டதோ சாமி அந்த அலாவுதீன் பூதம் மாதிரி விளக்கு தேய்ச்சவனே வெளியே வந்து நீ கேக்குற வரத்தை எல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும்னு வச்சுக்கேன். ஆளி மூஞ்சியும் பாரு, பாக்கலாம் பாக்கலாம். நீ எப்படி அவங்களுக்கு உதவி செய்யறன்னு பாக்கலாம். சும்மா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றியா? நேரமாச்சு, ஆரம்பிக்கலாமா? பால் குடத்தை தலையில சுமந்துட்டு தீ மிதிங்க. சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். இந்த நெருப்பு என்ன எதுவும் சுடக்கூடாது, நீதான் அதுக்கு உதவி செய்யணும். ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. எனக்கு நெருப்போட வழியே தெரியல. எல்லாத்துக்கும் இந்த அம்மனோட அருள் தான் காரணம். அம்மனோட அருள் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் தீ மிதிக்கிறது கஷ்டமா இல்லாம ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்னது
இந்த மீனா பொண்ணு நெருப்புல அவ்வளவு அசால்ட்டா நடந்து வரா. இவளுக்கு கால் சுடலையா? ஏய் மீனா, மீனா, நெருப்புல நடந்தியே, உனக்கு கால் சுடலையா? உண்மையான பக்தி இருந்தா நெருப்புல நடந்தா கூட பூல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு உண்மையான பக்தி இருக்குது, அதனால தான் நெருப்புல நடக்கும்போது பூல நடக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கால் சுடலையா? ஒருவேளை நெருப்பு அணைஞ்சு போச்சோ? இல்லையே, நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, நான் பார்த்தேனே. சாமி, எனக்கு ஒண்ணும் பெரிய வேண்டுதல் எல்லாம் இல்ல. என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும், உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எங்க கிளாஸ் டீச்சரு, அதான் அந்த சயின்ஸ் டீச்சரு, என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தாலும் நீ கேள்வி கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தாலும் நீ கேள்வி கேக்குறாங்க. என் மேல கரம் வச்சுக்கிட்டு என்னை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால எப்படியாச்சும் அந்த மிஸ்ஸ மட்டும் இந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிடு. வேற எதுவும் எனக்கு வேணாம், இது மட்டும் நீ எனக்கு செய்ய போதும். கால் இப்படி சுடுது, ஐயோ கால் ரொம்ப சுடுது சுடுது. முடியல கால் சுடுது, கால் ரொம்ப சுடுது. இந்த மீனா பொண்ணு எப்படி ஈஸியா நடந்து போறா இது மேல? ஐயோ கால் ரொம்ப சுடுது, முடியல, என்னால தாங்க முடியல. இவ மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா நடந்து வந்தா? இவளுக்கு கால் சுடவே இல்லையா? நம்மளுக்கு மட்டும் ஏன் கால் இப்படி சுடுது? ஐயோ கால்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு. அந்த அம்மாவோட தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. நான் உன்னை நம்பிதான் அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க தங்கச்சிக்கு எப்படியாச்சும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிருக்கேன். அதுக்கு நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும். இவ்வளவு கொழுந்து விட்டு நெருப்பெரியுது, இவளுக்கு எப்படி சுடுதா இல்லையான்னு பாக்கலாம். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனாலே எனக்கு போதும்மா. அந்த ஆண்டிய பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. என்னது இது? இவ்வளவு நேரம் நெருப்பு தானே இருந்தது, ஹேமா மதிச்சுதான் அது பூவா மாறிடுச்சு. ஏமா நடக்கும்போது நெருப்பெல்லாம் பூவா மாறிச்சு, இப்ப என்னடா மறுபடியும் பூ நெருப்பா மாறிடுச்சு. அப்ப கண்டிப்பா ஹேமாக்கு காலே சுட்டுருக்காது. ஹேமா பாத்தியா, உன்னோட தெய்வ பக்தியால அந்த அம்மன் நீ நடக்கும் போது நெருப்பெல்லாம் பூவா மாத்திட்டா. அதனாலதான் உனக்கு கால் சுடவே இல்ல. சரி சரி, எப்படியோ தீ நல்லபடியா மெரிச்சிட்ட. இப்ப அந்த குடத்துல இருக்கிற பாலை எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். என்னது இது? இந்த குடத்துல பால் தானே இருந்தது, அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம்னு வந்தா குடத்துல இருந்து நகையா வந்து விழுது. எப்படி பால் நகையா மாறிச்சு? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த ஆன்ட்டி கிட்ட அவங்களோட தங்கச்சிக்காக நான் நகை உதவி பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அந்த அம்மனே கண்ணை திறந்து பாலை நகையா மாத்தி கொடுத்திருக்கா. அம்மா பாத்தியா? பாத்தண்டி, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலடி. அந்த குடத்துல வெறும் பால் தான் இருந்தது, இப்ப என்னடானா அத்தனையும் நகையா மாறிடுச்சு. இந்த அம்மன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இது தெரிஞ்சிருந்தா நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே வேண்டிக்கிட்டு நம்மளும் தீ மிதிச்சிருந்துக்கலாமே. ஆண்டி, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக என்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்காக நானும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மனா பார்த்து இந்த நகையை கொடுத்திருக்காங்க. இந்த நகையை எடுத்துட்டு போய் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ரொம்ப நன்றிமா. நன்றிய உனக்கு சொல்றதா இல்ல இந்த அம்மனுக்கு சொல்றதான்னு தெரியல. இவ்வளவு நாள் என் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இனிமேல் தான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ரொம்ப நன்றிமா. ஏ அனுஷ்கா, நல்லா சாமிய வேண்டிக்கோடி. அப்பா மினிஸ்டர் இல்ல சிஎம்ஏ ஆகணும்னு வேண்டிக்கோ. என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? அம்மா சரிமா, ஆனா இந்த நெருப்பை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குமா. நெருப்பு ரொம்ப கொழுந்து விட்டு எரியுதுமா. சாமி, எப்படியாச்சும் எங்க அப்பா சிஎம். கால் சுடுது, கால் சுடுது. ஐயோ சுடுது சுடுது, முடியல ரொம்ப சுடுது. என்னால முடியாது, என்னால இதுல நடக்க முடியாது. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. ஏ அனுஷ்கா, வந்துரு ஏன்டி இப்படி திரும்பி போயிட்ட? பாதி தூரம் வந்துட்டியேடி. நீ இத முழுசா நடந்து வந்துட்டா கண்டிப்பா அப்பா சிஎம் ஆயிடுவாரு. சீக்கிரம் நடந்து வாடி. அம்மா, அப்பா சிஎம் ஆகணும்னா நீ வேணா வேண்டிக்கோ, நீ வேணா தீமிதி. நீ அவர் பொண்டாட்டி தானே, என்னால மெரிக்க முடியாது, போமா. ஹேமா அடுத்தவங்களுக்காக இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா. அதனாலதான் அவ தீ மிதிக்கும் போது நெருப்பெல்லாம் பூவா மாறிச்சு. நீங்க சுயநலமா வேண்டிக்கிட்டீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அதனாலதான் உங்களுடைய பொண்ணுக்கு காலு சுட்டுடுச்சு. அம்மன் உங்க பொண்ணு தீ மிதிக்கிறத அம்மனே ஏத்துக்கல. அதனாலதான் உங்க பொண்ணு அனுஷ்கா தீ மிதிக்க முடியாம திரும்பி போயிட்டா. இனிமேலாச்சும் சுயநலத்தை விட்டுட்டு பொது நலமா வாழிங்கம்மா. அம்மா, நான் என்ன வேண்டிக்க போறேன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த சின்ன பொண்ணு மலரு அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்படுறா. பாவம், ஹாஸ்பிடல்ல பணம் கட்டினாதான் அவங்க அப்பாவை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்களா. அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீதான் எப்படியாச்சும் அவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் உதவி பண்ணணும். சீக்கிரமா அவங்க அப்பா குணமாயி வந்துடணும். எனக்கு இந்த நெருப்பு எவ்வளவு சுட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் நீ கை விட்டுறாத. எப்படியாச்சும் காப்பாத்து தாயே. கால் எனக்கு சுடவே இல்ல, இந்த நெருப்பு என் காலை சுடவே இல்ல. அம்மா, நான் நல்லபடியா தீ மிதிச்சிட்டேன். இந்த பால் அபிஷேகத்தை நீ ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுமா. என்னது இது?
நிலா, உன்னுடைய வேண்டுதல் வீண் போகல. அந்த சின்ன பொண்ணுக்காக நீ வேண்டிக்கிட்டல, அதுக்கு அம்மன் கண்ணை திறந்து உதவி செஞ்சிருக்கா. இதோ இந்த பணத்தை உன் மூலியமா அந்த பொண்ணுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு பாக்குறா. நீயே இந்த பணத்தை எடுத்து உன் கையால அந்த பொண்ணு கிட்ட கொடு. அவளுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்கு நீயே உதவி பண்ணு. மலர், உன்னுடைய அப்பாவுக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன்ல, அந்த அம்மன் கண்ணை திறந்துட்டா. இங்க பாரு எவ்வளவு பணம் இருக்குதுன்னு. இந்த பணம் ஃபுல்லா உனக்குதான். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் இப்பவே ஹாஸ்பிடல்ல கட்டு. உங்க அப்பா நிச்சயமா குணமாயிடுவாரு. நீ நல்ல பொண்ணு, அதனாலதான் இந்த அம்மனே வந்து உனக்கு உதவி செய்யறா. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. எனக்கு யாரும் உதவி பண்ணல, நீங்களும் இந்த அம்மனும் சேர்ந்துதான் உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னது இது? ஹேமாக்கு என்னடானா நகை கிடைச்சது, இந்த நிலாக்கு என்னடானா பணம் கிடைச்சிருக்கு. நம்மளும் இந்த மாதிரி தீ மிதிச்சிருந்தா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சிருக்குமோ? சரா, இங்க பாரு, அம்மன் அவங்களுக்கு நகை பணம் எல்லாம் கொடுத்திருக்கு. அதே மாதிரி நீ ஏதாச்சும் வேண்டிட்டு தீ மிதிடி, அந்த அம்மன் நம்மளுக்கும் படி அளக்கும். ஹேமாவுக்கு நகை கிடைச்சது, நிலாவுக்கு பணம் கிடைச்சது, ஆனா பூஜாவுக்கு கால சூடுதான் கிடைச்சது. அந்த அனுஷ்காக்கு காலே போச்சு. இதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தேன். என்னாலலாம் முடியாது. உனக்கு வேணும்னா நீ வேணா மிதிச்சுக்கோ. அடிப்பொடி சரியான பயந்தாங்கொழிடி நீ. உன்னெல்லாம் போய் ஒரு பொண்ணா பெத்து வச்சிருக்கேன் பாரு. நானே போய் தீ மிதிச்சுக்கிறேன் போ. சாமி, நானும் தீ மிதிக்கலான்னு இருக்கிறேன் சாமி. என்னது, தீ மிதிக்க போறியா? என்னமா சொல்ற? நீ விரதம் இருக்குல, காப்பு கட்டல, மஞ்சள் துணி கூட கட்டல, இப்படி திருதுப்புன்னு வந்து தீ மிதிக்க போறேன்னு சொல்ற? பாத்தீங்கல்ல, அந்த அம்மனு ஹேமாவுக்கு நகையாவும் நிலாவுக்கு பணமாவும் படி அளந்ததுல, அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் கிடைக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பொறாமையா இருக்கா அந்த அம்மன் எங்களுக்கு ஏதாச்சும் படி அளந்துருவான்னு? இப்ப நான் தீ மிதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேண்டுதல் இல்லாம, விரதம் இல்லாம, கையில காப்பு கட்டாம இந்த மாதிரி தீ மிதிக்க கூடாது. இப்படி திருதுப்புன்னு வந்து தீ மிதிச்சா தெய்வ குத்தமாயிடும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. இந்த நிர்வாகமோ இந்த கோயிலோ பொறுப்பு கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாக்காத நெருப்பா, நாங்க பாக்காத தீயா? டெய்லி அடுப்புல வந்து சாகுற எங்களுக்கு இந்த நெருப்புல ஒண்ணும் பண்ணிடாது. அம்மா, ஒரு பொண்ணுக்கு நீ நகை கொடுத்த, இன்னொரு பொண்ணுக்கு நீ பணம் கொடுத்த. எனக்கு இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா கூட போதும். இல்ல நீ மனசு வந்து ரெண்டுமே கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். நீ தாம்மா பார்த்து எனக்கு உதவி பண்ணணும். சாமி நகை கொடுக்குமா பணம் கொடுக்குமா இல்ல ரெண்டையும் கொடுத்துருமா? என்ன ரொம்ப சுடுது, சுடுது சுடுது சுடுது. முடியல முடியல. ஐயோ வலிக்குதே வலிக்குதே. ஐயோ அம்மா, ஐயோ சுடுது சுடுது சுடுது. யாராச்சும் காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. என்னால முடியல, என்னால சுடு தாங்க முடியல. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. நானே இந்த தெய்வ சக்தியோட விளையாடிட்டேன், தப்புதான், என்ன மன்னிச்சிரு தாயே. என்னோட பேராசையால வந்த வினை இது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னால முடியல, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க.